அலாரம் இல்லாமல் எழுந்த மொமெண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சேலஞ்ச் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வான்மதி ஃப்ரம் வான்மதி டைரிஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மிராக்கிள் மார்னிங் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். அண்ட் 7th டே, எவ்ரி 7th டே நான் உங்களுக்கு வந்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். எப்படி என்ன சேஞ்சஸ் நான் எனக்குள்ளே இருக்குது, என் மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, ஐயோ காலையில் எழுந்திருக்கிறோமா, எழுந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு இது குட் பண்ணிடலாம் அப்படின்னே தோணுச்சு. பட் யூ நோ வாட், இன்றைக்கி 7th டே. இன்றைக்கி நான் அலாரமே இல்லாமல் எழுந்திருக்கேன். ஸோ இந்த சேஞ்சே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 days எனக்கு ஹார்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இருந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபீல் கொடுத்துருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் எனக்கு வந்துச்சுங்கிறது ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் நானே ஆல்ரெடி டயர்டாக தான் ஃபீல் பண்ணேன். மார்னிங் எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எழுந்த உடனே கண்ணை மூடி உட்காரணும், சைலன்ஸ். ஸோ மிராக்கிள் மார்னிங்கில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சேவர்ஸ் அதாவது SAVERS. ஸோ S ஃபார் சைலன்ஸ், சைலன்ஸ்னா மெடிடேஷன். A ஃபார் அஃபர்மேஷன், V ஃபார் விஷுவலைசேஷன், அண்ட் E ஃபார் எக்ஸசைஸ், R ஃபார் ரீடிங், S ஃபார் ஸ்கிரைபிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பியாக தான் ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளுமே வந்து நான் லிட்ரலி கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 4th டே 5th டேலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக இல்லை, இப்பயுமே எனக்கு ஒரு 15 minutes நான் டைம்லைன் வச்சுருக்கேன், மெடிடேஷனுக்கு டைம்லைன் வச்சுருக்கேன்னா அதில் ஒரு 10 minutes தான் நான் 10 minutes, ஒரு 8 to 10 minutes தான் வந்து ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். பட் அதுக்கு மேலே எனக்கு வந்து அந்த மற்ற திங்கிங் வந்துடுது. பட் ஆனாலும் ஸ்லீப்பியாக ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி கிளாரிட்டி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து மெடிடேஷனில் எனக்கு கிடைச்ச சேஞ்ச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃபர்மேஷனை நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் திங்கிங்னா எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறதுனே தெரில. நம்ம பாசிட்டிவானா நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னென்னா நான் ஐ எம் டிசிப்ளின்டு. ஸோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஐ எம் டிசிப்ளின்டு, அப்புறம் ஐ எம் ஆம்பிஷியஸ், அப்புறம் ஐ எம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 3 சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி அது ஃபஸ்ட்டு ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டிசிப்ளின்டாக தான் இருக்கோங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னாலுமே அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் வந்து நமக்கு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ட்ரீம்ஸ் இது பண்ணும்போது நம்ம நினச்சிட்டா மட்டும் நடந்துட போதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு தான். பட் ஆனால் அதை ட்ரை பண்ணும்போது தான் என்ன சேஞ்ச் வருது அப்படின்னா, நம்ம நினைக்கும் போதே இப்படி இருக்கே, அப்போ நம்ம அதை உண்மையாக பண்ணும்போது கிடைக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நம்ம வந்து அதுக்கு அந்த ஸ்டெப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஸோ நானும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். பட் ஆனால் அதுக்கான ஆப்டான டைம் கிடைக்காது. பட் இப்போது ஒரு பாஸ்ட் 7 days-ஆக ரெகுலராக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அண்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு 2 days எனக்கு டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனாலும் இப்போ வந்து எனக்கு டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்சாக ஃபீல் ஆகுது. அடுத்தது ரீடிங் வந்து இப்போது நம்ம
நம்ம கோல்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது ஒன்று படித்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சேன்னா, நான் என்னுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். பட் ஆனா, நான் படிச்சது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி புக். பட் அதில ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த அந்த புக்க நானு வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ரேண்டமான புக் தான். ஒரு ஸ்டோரி புக், நார்மல் ஸ்டோரி புக். சுதாமூர்த்தி எழுதின புக்கு. நான் அந்த புக்க வந்து அதில ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த எல்லாமே வந்து நானு படிக்கணும், படிக்கணும். சரி ஏதோ ஒண்ணு படிப்போம். வீட்ல இருக்கிறது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா, இதுவரைக்குமே நான் அத முடிக்கவே இல்ல. பட் லாஸ்ட் 7 டேஸ்ல நான் 7 சாப்டர்ஸ் முடிச்சுட்டேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர். 7 சாப்டர்ஸ் முடிச்சுட்டேன். இன்னும் ஜஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் பண்ணணும்னு நெனச்சிருந்து பண்ணவே முடியல. பட் ஒரு கட்டாயத்துல நான் பண்ணேன். பட் இப்ப நான் அந்த புக்கே படிச்சு முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 3 சாப்டர்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 3 டேஸ்ல நான் அத முடிச்சுருவேன். ஸோ, இந்த இதுல எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆனது என்னன்னா, கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வந்து இந்த ரீடிங்கில் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ அது எனக்கு இந்த ரீடிங்கில் எனக்கு கிடைச்ச சேஞ்ச். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைபிங். ஸ்க்ரைபிங்கில் என்னோடய கோல்ஸ் என்னென்னு எழுதணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எழுதுறதுனால என்ன சேஞ்சஸ் நடந்துட போகுது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேல எனக்கு பெருசா சேஞ்சஸ் தெரியல. பட் இந்த 5த் டே, 6த் டேல எழுதும்போது, சும்மா எழுதிக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா? நம்ம எப்பதான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளேயே ஒரு ஆ செல்ஃப் கன்சர்ன்டா ஒரு செல்ஃப் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வர மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மள பத்தி நம்ம யோசிக்கணும். நம்ம கோல்ஸ பத்தி நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து மத்த விஷயத்த பத்தி நம்ம ரேண்டமா யோசிக்காம, நம்ம நம்ம கோல்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிங்கிற தாட் ஏதோ லைட்டா எனக்கு வந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் அ அப்டேட், ஓவரால் சேஞ்ச் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஹேபிட்ல எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச். அலாரம் அடிச்சா கூட எனக்கு காது கேட்காது. நான் நல்லா தூங்குவேன். பட் இப்போ அலாரமே இல்லாம ஷார்ப்பா 5:00 எழுந்திரிக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்சா ஃபீல் ஆகுது. செகண்ட் வந்து ஸ்டார்ட்டிங்கில எனக்கு இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 1/2 ஹார்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு பண்ணேன். பட் இப்போ அடுத்தடுத்து எனக்கு ஒரு மாரி ஃப்ளோ கிடைச்சதுனால, ஒரு மாரி எனக்கு அதில ஐ காட் யூஸ்ட் டூ இட். ஸோ அதனால எனக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுனால, இப்போ எனக்கு ஒரு 1 ஹார்க்குள்ளேயே முடிஞ்சிருது இந்த விஷயம் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு. அடுத்தது குரோத் மைண்ட் செட் எனக்கு இப்போ நெறைய வந்துச்சு. அதான் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்க்ரைபிங், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் இந்த ஒரு 3 விஷயம் பண்றதுனாலேயே நம்ம வந்து நம்ம ஒரு மாரி ஃபேக்கா இல்லாம, இது வந்து ட்ரூவா மாத்துனா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளோட வெர்ஷனே மாறும்போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? அப்படிங்கிறது நமக்கு விஷுவலைஸ் பண்றதுனால ரியலிஸ்டிக்கா தெரியுது. ஸ்க்ரைபிங் பண்றதுனால இத பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அஃபர்மேஷன் பண்றதுனால இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ இந்த குரோத் மைண்ட் செட் இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா குரோத் மைண்ட் செட் இருந்துச்சு. முக்கியமா எக்ஸர்சைஸ் பண்றதுனால நான் ஆக்டிவா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. மேபி இத நம்ம ஒரு பாடி ஒரு நம்மளுடைய போஸ்டர் மாத்துறதோ, இல்ல நம்ம வெயிட் ரெட்யூஸ் பண்ணணும்னு யாராவது நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் சேலஞ்ச் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணும்போது, கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில உங்களுக்கு கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். பட் ஒரு கட்டாயத்தில செய்யும்போது உங்களுக்கே ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஒரு பாசிட்டிவா ஃபீல் ஆகும். உங்களுக்கு அத வந்து கஷ்டப்பட்டு செய்ய மாட்டீங்க. ஸோ அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எக்ஸர்சைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமா எப்பயுமே மத்தவங்கள பத்தி யோசிக்காம, நம்பள பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி, நம்ம வந்து இந்த மிராக்கிள் மார்னிங் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா, இந்த 7 டேஸும் என்னோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அடுத்தது என்ன பண்ணணும்? நான் அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம இப்போ இத பண்ணிட்டு இருக்கோம். இத எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா பண்ணலாம்? ஸோ அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு. நான் மத்தவங்கள எத பத்தியுமே நான் யோசிக்கவே இல்ல. எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருந்தாலுமே கூட, அது முக்கியம் இல்ல. எனக்கு இந்த இது என்ன பத்தி யோசிக்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு.
ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி இந்த 7 டேஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு 20% 30% சேஞ்சஸ் வந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் 3 வீக்ஸுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். இதே போல் எவ்ரி 7th டே. ஸோ அப்டேட் குடுக்கும்போது எனக்கு நானே வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இன்னைக்கு கொடுக்குற அப்டேட் 28th டே அன்னைக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருந்ததும், இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் அதிகமாவே இருக்குங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. யாரா இருந்தாலும் பரவால்ல. என்ன கோல்க்காக நீங்க பண்ணணும்னு நெனச்சாலும் பரவால்ல. நம்ம செல்ஃப் கான்சன்ட்ரேட்டடா, செல்ஃப் கன்சர்ன்டா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேலஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணனா, கண்டிப்பா அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க பண்ணலனாலும் பரவால்ல. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 டேஸ் உங்களுக்கு ஒரு 7 டேஸ் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ. டுமாரோ இன் த சென்ஸ் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இப்ப ஆரம்பிச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஞ்ச் பண்ணனா, கண்டிப்பா இந்த இயர்க்குள்ளார நம்ம எவ்வளவோ சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும். 2026ல நம்ம நெறைய அச்சீவ் பண்ணியிருக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. கீப் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல சேஞ்சோட நான் மீட் பண்ணுறேன்.